ஆல்ரெடி ஒரு காலேஜ்ல டான்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் when I danced with பிரபு சார். ஸோ அந்த காலேஜ்ல வந்து ரிஹர்ஸே பண்ணல. ஸோ ரிஹர்ஸ் பண்ணாம நான் போய் வெண்ணிலவே சேம் அது ஐகானிக் அது இருக்குல்ல. ஜென்சி ரொமான்ஸ் அப்படின்றப்போ நீங்க உங்களோட ப்ரமோஷன்ஸ்லாம் பார்த்துருந்தேன் எப்படி காமிச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போலாம் இப்படி யாரும் பண்றது இல்லை. நீங்க பாத்தீங்க அப்படியும் பண்றது இல்லை. இப்போ எப்படி தெரியுமா பண்றாங்க? இப்படி பண்றாங்க. இப்படி லைக் இதெல்லாம் எப்படி like this they doing like this. Oh like yeah இல்ல மேல இது மேல இந்த சீன் வந்து படத்துல நீங்க ட்ரெய்லர்ல பாத்துருப்பீங்கல்ல, இந்த ரன்னிங் ஃப்ரம் வெட்டிங் ரன்அவே பிரைட். இது வந்து ஆக்சுவலா படத்துல there is a turning point. ஏன் இப்படி பண்றாங்க பவி? எதுக்கு இப்படி லைட்டா DDLJ ஓட DDLJ யா சூப்பரா சொன்னீங்க. இந்த படத்துக்கு நீங்க சொன்ன படம் தான் தில்வாலே துல்ஹனியா. நான் இப்ப சம்டைம்ஸ் அப்படியே என் வாய் தெரியாது, கட் பண்ணி அப்படி போக முடியல. என் வாய் தெரியாது இல்ல, அப்படியே இன்புட்லாம் கொடுத்துருக்கேன். அது பண்ணுங்க அப்படிலாம் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா இது நீங்க பண்ணீங்க ஒரு சீன்ல வந்து இப்படியே பாக்குறீங்க. அவர் இப்படியே பாக்குறாங்க இப்படியே. நான் வந்து இல்ல நீங்க இந்த சீன்ல இருக்கீங்க. ஒரு வார் மாதிரி ஆயிடுது. அது அப்படி ஆகக்கூடாதுன்றதுதான் அதுக்குதான் படமே எடுக்கிறோம். இந்த பசங்க எல்லாம் வந்து பெண்களை சப்போர்ட் பண்ணா பசங்களுக்கு பிடிக்க மாட்டேது, பசங்களை சப்போர்ட் பண்ணா பெண்களுக்கு பிடிக்க மாட்டேதுன்னு எல்லாருமே கிடையாது. ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அப்படி ஆயிடுது. அதான் நீங்க சொல்ல வரீங்க இல்ல, போலரைஸ்டா ஒரு கீதா கைலாஷ் அண்ணா இருக்காங்க. ஆமா, அவங்க வந்து இந்த படத்தில் நடிக்க மட்டும் செய்யல, ஒரு ஸ்கிரிப்ட் டாக்டராகவும் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அது. ஸோ ரொம்ப அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஸ்கிரிப்டை ஃபுல்லாக வாங்கிட்டு ஸ்கிரிப்டில் எங்கெங்கெல்லாம் பொலிட்டிக்கலி இன்கரெக்ட்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தையும், ஈவன் ஹியூமர் கூட அவங்க ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். என் பேர் நாராயணி. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது பியார் பிரேமா காதல்லேருந்து இப்போ கல்யாணத்துக்கு வந்திருக்கிற ஸ்டார்ஸ் எலன் அண்ட் சான்வி மேக்னா. வாவ், the description. Thank you. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா How was the promotions going and all? Very good, thank you. Super. So எல்லாருமே கேட்குற கேள்வி வந்து பியார் பிரேமா காதல்லேருந்து கல்யாணம் ஷிஃப்டாக இருக்குது. பட் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கிங்காக தோணுனது எப்படி உங்களோட டைட்டில்ஸில் எல்லாத்துலேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பிகாஸ் நீங்கள் பியார் பிரேமா காதல் பார்த்தீங்கன்னா இனிஷியலி சுத்தமாக காதலே கிடையாது. ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஹீஸ் எனிதிங் பட் அ ஸ்டாரே கிடையாது கடைசி வரைக்கும் அவன். இங்கே கல்யாணம்னா கல்யாணத்தை எல்லாமே குண்டுக்கு அப்புறம் எல்லாமே லைக் ஹேவயராக போய்கிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் த என்டையர் ஐரனி அந்த டைட்டில் இட்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு ஹாப்பி கோஇன்சிடென்ஸா இல்லை ஒரு கான்ஷியஸ் ப்ராசஸா, இது என்ன மாதிரி? எஸ், நீங்கள் சொல்லும் போது நானே அதை நோட் பண்ணுறேன். பட் அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, அவ்வளோதான் எனக்கு தெரியுது. ஸோ ஸ்டார் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு எமோஷ்னலி ஒரு ஹார்ட் ஹீட்டிங் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் வந்து நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக நீங்கள் கொஞ்சம் டீவியேட் பண்ணி நம்ம ஒரு ஹாப்பி ஸ்டோரியாக போகணும் அப்படின்றதுக்காகவே இந்த கதையை எழுதிங்க. 100% அதான் ரீசன். ஸோ ஒரு ஜானர் அப்படி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து அவுட் அண்ட் அவுட் ஒரு என்டர்டெய்னர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஷியஸாகவே என்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு மீறி சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். கான்ஷியஸாகவே எனக்கு பர்சனல் டேஸ்ட் இல்லாட்டியும் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். நைஸ். அண்ட் சான்வி ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஸ்பெஷல். தேங்க் யூ ஃபார் கமிங் பேக் டு தமிழ் சினிமா அகேன். குடும்பஸ்தனுக்கு அப்புறம் யூ மேக் கமிங் அகேன். ஸோ இதில் ஆக்சுவலி குடும்பஸ்தனா ஒரு அகெயின் ஒரு சீரியஸ் கேரக்டர், ஒரு மேல் ஹீரோக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். பட் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டட் சான்வி மேக்னாவை பார்த்துரு. பிகாஸ் அந்த விழிவீக்கிற சாங்க்கு அப்புறம் இவ்வளோ நல்லா சூப்பராக ஃப்ரீ ஸ்பிரிட்டடாக அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு சைடை சான்விக்கிலேருந்து பார்க்கல அப்படின்றப்போ இந்த சைடு ஆக்சுவலி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது எப்படி இருந்தது உங்களுக்கு பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு உமன் ப்ளே பண்ணுறதுக்கு? ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஃபார் ஆல் தி ஸ்வீட் திங்ஸ். ஸோ குடும்பஸ்தன் டைமில் எனக்கு அந்த தாட் இருந்தது தட் யூனோ எனக்கு ஒரு அர்பனா நாட் கம்ப்ளீட்லி பட் ஒரு அர்பன் டச்சில் ஏதாச்சும் வந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், சம்மன் க்ளோஸ் டு ஹவ் ஐ ஆம் அப்படி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இட் ஹேஸ் கம் ட்ரூ வித் பியார் பிரேமா கல்யாணம். அவ்வளோதான். ஐ திங்க் very sleepy. I'm not sleepy. I'm just not trying. Honestly, we both are very sleepy, but trying to bring the energy out. Right. எவ்வளோ உங்களோட கேரக்டர் பவி வந்து உங்களோட க்ளோஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்? குட் கொஸ்டின். ஸோ இந்த படத்தில் பவி வந்து ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர். ஓகேவா? ஸோ இட் இஸ் வெரி ஃபேமஸ் அண்ட்
மனசாட்சி நம்ம எல்லா இன்டர்வியூலையும் ஃபேமஸ் சொல்றீங்க. 50K ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஏய் 50K நான் எவ்வளோ 50,000 50K பெருசா? ஆமா கண்டிப்பா பெருசுதான். பெருசு. என்ன நீங்க உங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் படத்துல? இன்ஸ்டாகிராம் இல்ல. அப்போ என்ன அவங்க பப்ளிக் லைஃப் அப்படியே மிரர் பண்ற மாதிரியே அப்படியே வந்து இங்கேயோ பிரைவேட்ல இங்க வந்துட்டாங்க. பவிக்கு வந்து அது இருக்கு. ஏதாச்சும் ஒரு சோஷியல் திங் ஆர் ஏதாச்சும் ஒரு சம்திங் இன்ட்ரெஸ்டிங் நடந்தாலும் she will put it on Instagram. எல்லாருக்கும் தெரியணும்ல. பிகாஸ் அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கல்ல, வாய்ஸ் இருக்கு, சொல்லலாம் இல்ல. ஸோ நிறைய அவர் பத்தி நான் சொல்லிட்டேன் என் இன்ஸ்டாகிராம்ல. பர்பிள் பவி என்னோட ஹேண்டில், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மை செலிபிரிட்டி பேஜ். அதனால டைனி கார்டே வந்து ஃபோன் கார்ட்ல மாதிரி ரிவீல் பண்ணி வச்சிருந்தீங்க. ஆமா. ஸோ பவி வந்து ஷீ வாய்ஸஸ் அவுட். அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் இப்படி இருக்கு, இந்த பையன் இப்படி இருக்கு, அந்த பொண்ணு இப்படி இருக்கு, பாருங்க எப்படி இருக்காங்க. ஸோ நத்திங் ஆன்டி, நத்திங் அகெயின்ஸ்ட் ஆர் நாட் ஒரு ஆன்டி மென் அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப இளன் ரொம்ப பிடிக்கும் அண்ட் கல்யாணம் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த சீன் வந்து படத்துல நீங்க ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்கல்ல, இந்த ரன்னிங் ஃப்ரம் ரன்அவே பிரைடு, இது வந்து ஆக்சுவலா படத்துல தட் இஸ் a டர்னிங் பாயிண்ட். ஏன் இப்படி பண்றாங்க பவி, எதுக்கு இப்படி லைட்டா K3Gயோட அந்த ஒரு சென்ட் அப்படியே வருது. கேத்ரிஜித் கவிகுஷி இது தில்வாலா DDLJயோட DDLJ. யா சூப்பரா சொன்னீங்க. ஏன்னா இந்த ஒரு எப்பவுமே ஒரு படம் எழுதும்போது ஒரு ரெஃபரன்ஸ் மூவி மைண்ட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பியார் பிரேமா காதலுக்கு வந்து ஃபியூ ரெஃபரன்சஸ் இருந்துச்சு. எஸ்பெஷலி கொரியன் படம் ஒன்று மறந்துடுச்சு, மைசாசி கேர்ள். ஓகேவா? இந்த படத்துக்கு நீங்க சொன்ன படம் தான். ஆமா, இந்த சீன் அப்படியே அங்க அதோட ஐகானிக் சீனா அப்படியே மேட்ச் ஆகுது. சோ அதுல எப்படி ஒரு படம் சீன் இல்லையா? அதுல இருக்கா? இல்ல தில்வாலா அந்த எண்டிங் சீன்ல தானே, எண்டிங் சீன்ல அவங்க ட்ரெயின் பிடிச்சு போவாங்க. அத சொல்றீங்க, ரைட்? அதான். பட் கல்யாணத்துல இருந்து அப்படியே ஓட மாட்டேன். இல்ல அதான் சொல்றது, ஓடுற மொமெண்ட் மட்டும். ஓடுற மொமெண்ட் ஒரு ஐகானிக் மொமெண்ட் மாதிரி. இல்ல அந்த படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்தோம் நாங்க. ஓ சோ நைஸ். ஓகே. ரைட்டிங் ப்ராசஸ்ல. சோ ஆமா, டு ஆன்சர் டு தட், ஐ திங்க் இந்த க்ளோஸ் டு பவி வந்து ஐ லைக் ஹவ் ஷீ இஸ் வெரி ஃபியர்ஸ் அபவுட் திங்ஸ். இல்ல சேலஞ்ச் இருந்தா, பிகாஸ் நீங்க ரிலேட்டபிளாவும் இருக்கணும், அதே சமயத்துல மாடர்னாவும் இருக்கணும். இது ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு 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 பிரிட்ஜ் இருக்கணும்ல. ஸ்டைலிங்காவே இண்டோ வெஸ்டர்ன் பண்ணுவாங்க. ஆமா, ஆக்சுவலா அவ்வளோ மாடர்னா கிடையாது. பட் ஷீ லவ்ஸ் ஹர் ஃபேமிலி. அது எவ்வளவு சொல்ல முடியும்? சொல்லுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வித் ஃபேமிலி. பட் ஏன் இப்போ ஃபேமிலி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் பொண்ணுதான் போகுது பையன் வீட்டுக்கு, அப்படி ஒரு தாட் இருக்கு. ஆமா, அவ்வளவுதான். அது தாட் இருக்கு, அதனாலதான் தெரியாதுல்ல. So yeah, I think அது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு வெரி ரிலேட்டபிள் கேரக்டரா இருக்கும். எஸ்பெஷலி இப்ப கரண்ட் ஜெனரேஷன் கேர்ள்ஸ்க்கு நல்ல ரிலேட்டபிளான ஒரு கேரக்டரா தான் இருக்கும். ஓகே. நீங்க அது சொல்லிருந்தீங்க. அதான் உங்களுக்கு என்ன ஒபினியன் ட்ரெய்லர் மேல when you watched her run away? அந்த ஜெண்டர் ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அந்த ஒரு 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 மேனோட மாஸ்குலினிட்டி எப்படி வந்து ஸ்ட்ரிப் ஆயிருக்கு அப்படின்றத வந்து ஒரு ஒரு ரோல் மூலமா அப்படியே காமிச்சிருக்காரு. திடீர்னு என்ன நீங்க இன்டர்வியூ ரைட்டிங் இல்ல ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். there's a lot of humorous moments இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பட் தென் அகைன் நம்ம படம் பார்த்தா தான் என்ன ஃபுல் பிக்சர், இவருக்கு என்ன எமோஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன எமோஷன் இருக்கு, எதனால இவங்க அந்த டெசிஷன் எடுத்தாங்க அப்படின்றது கம்ப்ளீட்டா தெரியும். நீங்க இந்த படம் வந்து அவ்வளவு டீப்பா நாங்க பண்ணல, as in சீரியஸா பண்ணல. சீரியஸ் ரொம்ப ஒரு ரெண்டு கேரக்டர்ஸுமே, போத் பவி அண்ட் இளன் வந்து ஒரு ஒரு டீப் தாட் ப்ராசஸ் இல்லாத ஆட்கள் கிடையாது. ரொம்ப வந்து சர்ஃபேஸ் லெவல்ல அமைச்சரான பீப்புள் தான் இவங்க. என்னதான் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஃபேமஸா இருந்தாலும் இவங்க போடுற கருத்தெல்லாம் ஆன் பாயிண்ட்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. which is also true life. இப்ப நம்ம எல்லாருக்குமே எல்லாமே எனக்கு ஆன் பாயிண்ட் தான், இவங்களுக்கு அந்த கேரக்டருக்கு ஆன் பாயிண்ட் தான். அந்த மாதிரி டிசைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பியார் பிரேமா காதல்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆமா, இதுல நாங்க அப்படி ஏன்னா ரிப்பீட்டடா இருக்கக்கூடாதுக்காக இதுல அப்படி டிசைனே பண்ணல. இல்லாட்டி அதே மாதிரி படம் இருக்கும். இவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி, அதான் கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. இவங்க மட்டும் இல்ல, நானுமே கன்ஃபியூஸ்டா இருப்பேன். அது எனக்கு என்னவோ இது ரொம்ப ஈவன் மோர் ரிலேட்டபிளா ஃபீல் ஆச்சு எனக்கு. ஏன்னா நம்ம பர்சனல் லைஃப்ல எல்லாருமே அப்படிதான் இருப்போம். ரைட். இவர் ஆக்டிங் டெபியூ பண்றாரு, ஓகே. பட் யாரு ரொம்ப டிஃபிகல்ட் டீல் பண்றதுக்கு, ஒரு ஆக்டரா இல்ல டைரக்டரா, யாரு ரொம்ப டிஃபிகல்ட் ஹேண்டில் பண்றதுக்கு? ரெண்டு பேருமே ஈஸியா. ரெண்டு பேரும்
இல்ல ஸோ நான் அது ஃபிகர் அவுட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். ஸ்டார்டிங்ல வந்து நான் அப்படியே இல்லை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நான் அப்படி சஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். பட் இவர் வந்து இல்லை எனக்கு ஒரு இது இருக்கு, இப்படியே பண்ணலாம், இந்த மீட்டர்லேயே பண்ணலாம் அப்படி. இது எல்லாமே ரிஹர்சல்ஸில் வந்து வி ஹேவ் ரிஹர்ஸ்ட் எவ்ரிதிங், எவ்ரி லைன், எவ்ரி குட்டி குட்டி சீனாக எல்லாமே ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைமில் இளன் வந்து அது வேற, ஐ திங்க் அது ஹி நோஸ் த மீட்டர் ஆஃப் த ஃபில்ம். இவர் தான் கேப்டன் ஆஃப் த ஃபில்ம் இல்லை. ஸோ ஹி ஹேஸ் லுக்கிங் அட் மீ ஸோ சீரியஸ்லி. ஸோ ஐ திங்க் போத் இளன் ஆஸ் ஆக்டர் அண்ட் டைரக்டர் ரொம்ப ஈஸியா மாறிடுச்சு வித் டைம். ஓகே, ரிஹர்சலுக்கு அப்புறம் எனக்கு அந்த மீட்டர் தெரிஞ்சிச்சு. ஆனா இவர் வந்து அது இவர் சேலஞ்ச் பண்றதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஃபீல் பண்ணீங்களா? இவங்களையா? இல்ல உங்களையே, பிகாஸ் இப்போ நீங்க ஒரு டைரக்டரா இருக்கும்போது நீங்க யூஆர் இன்ஸ்ட்ரக்டிங் பீப்புள் ஆன் செட் அப்படின்றப்போ எனக்கு ஒரு நீங்க சொன்ன ஐ அண்டர்ஸ்டுட் யுவர் क्वेश्चन. சாரி, எனக்கு சேலஞ்சிங்கான விஷயம் கேக்குறீங்க. கரெக்ட்டா? ஆமா. எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா, நான் 2 படம் டைரக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இந்த படமும் ஆக்டரா இருக்கேன் நான். இப்போ நம்ம 2 பேரும் நீங்க ஆப்போசிட்ல இருக்கீங்க, நான் ஒரு 2 ஷாட் எடுக்கிறோம், இல்லாட்டி ஓடிஎஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். என்னோட பேக் ஷாட் உங்களுக்கு தான் கேமரா இருக்கு ஆன் ஃபேஸ்ல. இப்போ நான் வந்து ஒரு டைலாக் பேசுறீங்க, நான் உங்ககிட்ட நடிக்க மாட்டேன், நீங்க கரெக்டா பண்றீங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன். இது பண்ணுவாங்க. அதுல இருந்து வெளியில என்னால வரவே முடியல. ரைட். நான் இப்ப சம்டைம்ஸ் இப்படியே என் வாய் தெரியாது, கட் பண்ணி அப்படி போக முடியல. என் வாய் தெரியாது இல்ல, அப்படியே இன்புட்லாம் கொடுத்துருக்கேன், அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படிலாம் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா இது நீங்க பண்ணீங்க ஒரு சீன்ல வந்து இப்படியே பாக்குறீங்க, அவர் இப்படியே பாக்குறாங்க, இப்படியே நான் வந்து இல்ல நீங்க இந்த சீன்ல இருக்கீங்க, அவர் வந்து இப்படியே ஹிஸ் லுக்கிங் அட் தி ஆக்டர் அண்ட் கரெக்ட்டா கரெக்ட் அப்படி. சோ ஏன்னா மானிட்டர்ல போய் திரும்ப செக் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல, அவ்வளவு பேக்டா இருந்துச்சு. இங்கே செக் பண்ணா எனக்கு ஒரு டைம் மிச்சமாகுது. அவர்தான் மானிட்டர். நீங்க இதை முடிச்சுட்டு அப்படியே வந்து கேமரா இந்த பக்கம் திரும்பும் போது அப்படியே பின்னாடி வந்து கேமரா கிட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி அப்படிலாம் வந்து சீன்ஸ் இருக்காங்க. அது மாதிரிலாம் இருந்துச்சு ஆக்சுவலா. நைஸ். இட்ஸ் ஆல்சோ வெரி நைஸ். இந்த படத்துல எப்படின்னா யூ ஹேவ் லைக் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கு படத்துல. அண்ட் யூ ஹேவ் இளங்கோ குமரவேல், ராதிகா சரத்குமார். எஸ்பெஷலி ராதிகா சரத்குமார் வந்து லிட்டரலி தாய் கிழவி, அப்புறம் இப்போ விஸ்வநாதன் சன்ஸ்லாம் கழிச்சு லைக் அவ்வளோ பெரிய ஒரு ஆல்ரெடி ஃபேமஸ் தான். இப்போ 2 படத்துல இன்னுமே நல்லா செமையா நடிச்சிருக்காங்கன்றப்போ அவங்களோட இன்புட்ஸ் எப்படி, அவங்களோட இன்புட்ஸ் வந்து உங்களோட ஃபேமிலி டைனாமிக் ஸ்டோரியை கொஞ்சம் மாத்துச்சா ஏதாவது லைட்டா? சொல்லுங்க. ஆஸ் அ பர்சன் வந்து பிஹைண்ட் த கேமரா ரொம்ப கம்ஃபர்டபுளுங்க. அவங்க ஷி இஸ் வெரி என்டர்டெய்னிங், ரொம்ப என்டர்டெய்னிங் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுள், அது வேற. பட் ஆன் கேமரா வந்து இளன் கூட நிறைய சீன்ஸ் இருக்கு ராதிகா மேம்க்கு. ஸோ அதனால தான் மாம் காம் இப்படி இருக்கு, பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி நீங்க சொல்லணும். ராதிகா மேம் வந்து அவங்க பர்சனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூத்ஃபுல்லான பர்சன். அவங்க ராதிகா மேம்க்கு ஒரு இது இருக்கும், ஒரு என்ன சொல்றது, ராதிகா மேம்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். அதாவது அவங்க பேசுறதுக்கே பயப்படுவாங்க, அப்படிலாம் இருக்கும். அவங்க வந்து ஏன்டா அப்படி இருக்கீங்கன்ற மாதிரி தான் அவங்க. ரொம்ப சைல்ட் லைக்கா ரொம்ப கேஷுவலா பேச எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அது ரொம்ப எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தலைக்கு ஏறி நம்ம ஒரு அதுக்கு வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவோம்ல, அது அவங்கள்ட்ட ஜீரோ. இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் அவங்க நிறைய ஃபேமிலி ட்ராமாஸ் நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஃபேமிலி டைனமிக் எவ்வளோ எவால்வ் ஆயிருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். நீங்களும் ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் கழிச்சு வரதுனால அவங்களோட இன்புட்ஸ் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் ஆயிருக்கும்ல. எஸ் அவங்க இன்புட்ஸ்ன்னு அப்படி எதுவும் மேம் அது வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வேலையை அவங்க பண்ணோன்ற அது ஒன்று. ப்ளஸ் அவங்க பிலீவ் பண்ணிட்டாங்க எங்கள் டீமை. ஸோ அவங்க வந்து வருவாங்க, ஷார்ட் ரெடினா டக்கு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் மேம். அவங்க கூட நாங்களா எடுத்துட்டு டேக் அவேஸ் தான். அவங்க சொல்லி இதுன்னு சொல்லல, நாங்களா டேக் அவேஸ் நிறைய எடுத்துக்கிட்டோம் அவங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது. இப்போ நீங்க 2 பேரும் ஆப்வியஸ்லி இட்ஸ் சீம்ஸ் லைக் a very modern romance, ஒரு ஜென்சி ரொமான்ஸ் அப்படின்றப்போ நீங்க உங்களோட ப்ரமோஷன்ஸ்லாம் பார்த்துருந்தேன், எப்படி காமிச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போலாம் இப்படி யாரும் பண்றது இல்லை. நீங்க பாத்தீங்க அப்படியும் பண்றது இல்லை. இப்போ எப்படி தெரியுமா பண்றாங்க, இப்படி பண்றாங்க, இப்படி. ஐம் லைக் இதெல்லாம் எப்படி like this they doing like this. Oh, like this. Yeah. இல்ல மேல இது மேல இது இந்த ஃபிங்கர் இல்ல சாமி இப்படிப்பா. க்ளோஸ் பட் இந்த 2 இந்த இண்டெக்ஸ் இந்த இல்ல அது தப்பு. இப்படி இப்படி இல்ல சொன்னா கரெக்ட் தானே? இவங்க கரெக்ட்டா பண்ணிட்டாங்க. கியூட்டா ஸ்லோவா அப்படி ஸோ இந்த இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற அந்த டிசோனன்ஸே வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன் சும்மா தெரியவே மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கும்
கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இது டைம் ஆச்சு. இதுக்கப்புறம் எல்லாரும் ஃபாலோ பண்றோம் இது நாங்க. இது வர பண்ணுங்க பண்ணுங்க. இதுதான் இப்போ ஜென் ஜி ஜென் ஆல்ஃபா. ஜென் ஆல்ஃபா. ஆமா இவங்கலாம் இப்படி தான் பண்றாங்க. ஆமா ஆமா. இப்படி இது கொரியன் ஹார்ட் அது. அது கொரியன். பண்ணுங்க. எப்படி? தெரியல பண்ணுங்க. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அது ரஷ்மிகா பண்ணுவாங்க. ஆமா இது 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 இதுவும் டிஃபரெண்ட் தான். பட் ஆப்வியஸ்லி நீங்க இது ரெண்டுத்தையும் காமிச்சிட்டீங்க. புதுசா நம்ம உருவாக்குவோம் ட்ரெண்ட். இப்போவா? ஆமா. என்ன ட்ரெண்ட்? டக்குன்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லணும். ஐடியா நீங்க ஸ்பாட்ல போட்டாங்க. நான் என்ன பண்ணிக்கோங்க, நான் இதுக்கு பண்ண போறேன், நான் இதுக்கு சம்பந்தம் இல்ல. இப்போ ஹார்ட் எங்க இருக்கு? எங்க இருக்கு? அங்க இருக்கு. சாரி இப்படி பண்ணலாம். இதெல்லாம் புதுசா அது போங்க. இல்ல வரல. சரி அடுத்த ரெண்டு பேரும் பண்ணலாம். ஓகே. உங்களோட ஸோ உங்களுக்கு அந்த ஒரு டிசோனன்ஸ் இருந்ததா? என்னடா அது நம்ம பக்கத்து வீட்டு பசங்க லவ் பண்றதை பத்தி கேட்கும்போது வேற ஒரு லோகத்துல இருந்து வந்த மாதிரியே இருக்கேன், நம்ம லவ் பண்ற காலத்துல இது டிஃப்ரெண்டா இருந்தது, இவங்க என்னன்னா இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபீல் ஆச்சா டாக்கிங் டு தி அதர் கிட்ஸ்? ஆக்சுவலா எனக்கு அப்படி இருக்காது. ஏன்னா எனக்கு வந்து வெரி இன்ட்ரெஸ்டட். ஏன்னா அவங்களே செஞ்சு தான் அதை சொல்றாங்க இல்ல. அது ஓகே. பட் நீங்களும் செஞ்சு தானே. பட் எனக்கு வந்து அது ஒரு வியர்டா ஒரு இது என்ன இப்படி பண்றாங்க அப்படி இல்லை. ஏன்னா we are all evolving இல்ல லைஃப்ல. ஸோ எல்லாரும் வந்து இப்போ அம்மா ஜென்ரேஷன்ல இதெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல, இதெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அவங்களும் இப்போ பண்றாங்க, இப்படி பண்றாங்க. ஸோ they also evolved with us இல்ல. அதே மாதிரி நம்ம இப்போ கத்துக்கணும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பத்தி. அப்படி அடாப்ட் ஆயிடுச்சு ஆகணும். கரெக்டா? கரெக்ட். ரைட். படத்துல இப்படிதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டினியூஸா. லைக் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் இப்படி பண்ற நான் ஏன் இப்படி பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் கண்டினியூஸா. ஒரு ரேண்டம் ஒரு என்ன வேணா பண்ணிக்கோ நான் ஓடி போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். நைஸ். ஸோ உங்களோட ப்ரோட்டகானிஸ்ட்லாம் இது வரைக்கும் நான் பார்க்கும்போது லைக் ரொம்ப யூனிக்கான ப்ரோட்டகானிஸ்ட். தீஸ் பீப்புள் ஆர் நாட் யுவர் ட்ரெடிஷ்னல் ஹைப்பர் மாஸ்குலின் கேரக்டர்ஸ் அட் ஆல். ஸோ தேர் எனிதிங் பிசைட்ஸ் தட். அவங்கள பார்க்கும்போது அவங்க ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட இருப்பாங்க, அவங்க அழுவாங்க, கதறுவாங்க. அவங்களோட சுச்சுவேஷன் அவங்கள ஒரு ஒரு உடச்சிரும் அவங்கள கண்டினியூஸாகவே. இப்போ பியார் பிரேமா காதலில் கூட அவர் ஹரிகரன் பயங்கரமாக அழுவார், நீ என்னை ஏற்றுக்கோ அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு. சேம் திங் வித் கவின் அஸ் வெல் படத்தில். ஸோ வை யூ இன்ட்ரெஸ்டட் இன் எக்ஸ்ப்ளோரிங் இந்த மாதிரி மென் மூலியமா ஒரு மாஸ்குலினிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றத நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? சேம் வித் திஸ் கை ஆல்சோ. லைக் மூணு மென்மே வந்து என்னோட பர்சனாலிட்டி நிறைய இருக்கு. ஓகே, அது ஒரு சிம்பிள் டைரக்ட் ஆன்சர். செகண்ட் வந்து ரியலிஸ்டிக்கா வச்சுக்கலாம் அப்படின்றது ஐடியா. சினிமாட்டிக்கா இப்போ அந்த ஹீரோ எஸ்பெஷலி ப்ரோட்டகனிஸ்ட் எவ்வளோ ரியலிஸ்டிக்கா வச்சுக்கிறோமோ அவளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ன்றதுனால கரெக்ட். நம்ம ரியலிஸ்டிக்கா எல்லா மென்னுமே வல்னரபிளா இருப்பாங்க. ஸோ அதை நம்ம அப்படியே படத்துல காட்டுவோன்றது தான் அதனால. ஸோ இந்த மாதிரி படம் பண்ணும்போது இட்ஸ் ரொம்ப போலரைஸ்டான ஒப்பீனியன்ஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வரக்கூடாதுங்க. I really hope so. பட் என்ன மாதிரி போலரைஸ்ட்? லைக் இந்த மாதிரி ஒரு ஜெண்டர் ரோல்ஸ் ரிவர்ஸ் பண்ணி படங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இதப்பட்ட கருத்துக்கள் நிறைய வரலாம். லைக் நிறைய பேருக்கு இது பிடிக்காம போகலாம், நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கலாம். லைக் ரொம்ப ஸ்பிளிட்டா இருக்கும் ஒப்பீனியன்ஸ். எஸ்பெஷலி அந்த பையன் பொண்ணை பத்தி பேசும்போது ஒரு வார் மாதிரி ஆயிடுது. அது அப்படி ஆகக்கூடாதுன்றதுதான், அதுக்குதான் படமே எடுக்கிறோம். இந்த பசங்க எல்லாம் வந்து பெண்களை சப்போர்ட் பண்ணா பசங்களுக்கு பிடிக்க மாட்டேது, பசங்களை சப்போர்ட் பண்ணா பெண்களுக்கு பிடிக்க மாட்டேதுன்னு எல்லாருமே கிடையாது. ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அப்படி ஆயிடுது. அதான் நீங்க சொல்ல வரீங்க இல்ல, போலரைஸ்டா ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகுது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி ஈஸி டு பிளேம். ஒரு மாடர்ன் உமனை ஒரு வில்லன் ஆக்குறது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு லைக் அப்படின்னு ஃபீல் பண்றேன். லைக் பிகாஸ் நிறைய படங்கள்ல வந்து அந்த மாதிரி நிறைய மாதிரி அந்த மாதிரி சித்தரித்திருக்காங்க, அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க கான்சியஸா வந்து இந்த மாதிரி நம்ம போர்ட்ரே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க உங்களோட ரைட்டிங்ல அப்ரோச் பண்ணீங்களா? ஏன் அது எப்பவுமே இருக்கும்ல, என்ன சொல்றது. ஆக்சுவலா in this scene I got you. இந்த சீன்ல வந்து சோ இந்த ட்ரெடிஷன் இருக்குல்ல, இந்த the girl going to the boys house, இந்த ட்ரெடிஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நார்மலைஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம். ஸோ சடனாக திடீர்னு ஒரு வாட்டி ஒரு நாள் வந்து பொண்ணு நோ ஐ திங்க் த பாய் ஹேஸ் டு கம், எங்கள் வீட்டுக்கு பையன் தான் வரணும் அப்படி சொன்னால் தட் இஸ் கோயிங் அகேன்ஸ்ட் த நார்மல்சி. ஸோ எனிபடி வில் திங்க் தட் ஓ இந்த பொண்ணுக்கு இப்போ இது வேணுமா. ஸோ ஐ திங்க் என்ன பண்ணாலும் ஒரு நார்மல்சிக்கு ஒரு ட்ரெடிஷனுக்கு இஃப் யூ டூ சம்திங் ரிவர்ஸ் அப்படியே பேசுவாங்க. அதுதான் அவங்க பேசுவாங்க. அதுக்கு
ரெடியா இருக்குமான்னு கேக்குறாங்க நினைக்கிறேன். இல்ல அப்படியே பேசுவாங்க, பட் அது தப்பு கிடையாது. அதுதான் சொல்ல வந்தோம். அது தப்பு கிடையாது இல்ல, அதுதான் பிரச்சனை. இப்போ 2 இண்டிவிஜுவல்ஸ்ல ஒரு லவ் இருந்தா ஈக்குவாலிட்டி இருக்கணும் இல்ல, because it is not between two anyone else or it is between them, because love பண்றாங்க, லவ் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் கல்யாணம் we have decided இல்ல, it should be between us whatever we want to decide. So சொல்லுங்க சார், ஒரு பாயிண்ட் வந்துச்சு உங்களுக்கு, சொல்லுங்க. படத்துலயுமே வந்து வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங்ன்றதை நாங்க எங்கேயுமே வந்து ப்ரீச் பண்ணல. ஓகே, ஸோ எல்லா கான்செப்டும் கரெக்ட் தான், இதே கரெக்ட் அப்படி நம்ம எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒருத்தருக்கும் ஒன்று செட் ஆகும் அப்படின்றது தான். லைக் நீங்க இது சீரியஸா எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்னீங்க. லைக் ஏன் அது அப்படி சீரியஸா எடுத்துட்டு போக கூடாது? ஆப்வியஸ்லி திஸ் இஸ் a fun amazing லைக் அந்த மாதிரி ஃபன் லவ்விங் கூஃபி ஃபிலிம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்றப்போ கூட சில பல சீரியஸ் கான்செப்ட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும் நம்மள. அப்படிதான் உங்களோட படங்களும் இருந்திருக்கு. அது அந்த இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுதா உங்களுக்கு? இல்லை, இப்போ எனக்கு ராம்காம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸோ எஸ்பெஷலி இந்த கதையை நான் வந்து என்னோட அசோசியேட் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்கு, இதை ஏன் நீங்கள் ஃபன்னாக ட்ரீட் பண்ணுறீங்க, இதை வந்து ரொம்ப ஹார்ட் கோர் ட்ராமாவால் பண்ணணும், ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்கிறாங்க. விச் இஸ் ஆல்சோ கிரேட். அது அப்படியும் படம் எடுக்கலாம், இப்படியும் படம் எடுக்கலாம். ஸோ இது என்னோட பர்சனல் சாய்ஸ் தான். எனக்கு ராம்காம்ஸ் பிடிக்கும்ன்றதுக்காக இதை எப்படி எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ரைட்டிங் ப்ராசஸில், பிகாஸ் நீங்கள் ஒரு மேன், ஒரு ஆணோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து, ஒரு ஆணோட பார்வையிலேருந்து எழுதுறதுனால உங்களோட விமன் ரைட்டர்ஸ் டீம் ஆர் இல்லை சான்வி கிட்டே கூட நீங்கள் ஒப்பீனியன்ஸ் கேட்டிங்களா? படத்தோட ரைட்டர் வந்து நிவேதிதா பவன்கர். ஓகே, அவங்க வந்து ஃபீமேல் ரைட்டர் தான். ஓகே ஓகே, நைஸ், சூப்பர். யா, ஸோ இந்த கதை அவங்க எழுதுனதான் கரெக்டாக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணேன். ஏன்னா ஐடியாவே அவங்ககிட்ட தான் வந்துச்சு. ஸோ ப்ளஸ் அதனால அவங்க எழுதி கொடுத்தாங்க. நீங்க கேட்ட ரெண்டாவது கொஸ்டினுக்கு வந்து சான்வி கிட்ட கூட ஒரு சீன் நாங்கள் வந்து ரிஹர்சல் அப்போ ஒரே ஒரு சீன் மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம் அதை கிராக் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ ரிஹர்சல் அப்போ ஞாபகம் இருக்கா? இல்லையா? என்ன சீன் சொல்ல முடியும்? அந்த சொல்லலாம் ஆக்சுவலாக அந்த பிரேக்கப் சீனு அது நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கா? நான் இவங்க என்னோட ஷேடோ டைரக்டர் ஹரிஷ் தீப்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அவங்க கொடுத்த ஐடியாஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஓகே, ஏன்னா அது வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தேவைப்படுச்சுங்களா? சோ இவங்களுக்கு கான்ட்ராடிக்ட் பண்ணாங்க, இல்லையே இது இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதே அப்படின்ற மாதிரி நீங்க கான்ட்ராடிக்ட் பண்ணிட்டு பண்ணுவாங்க. நல்ல இவங்க பண்ணாங்க. அப்புறம் படத்துல ஒரு அன்னி கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சீன் நல்லா இருக்கும். அவங்க வேலிடா ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து எல்லாமே கரெக்டா எழுதிருக்கோம்னு நினைச்சுப்போம். பட் அதை மீறியும் அந்த ஆக்டர்ஸ் வராங்களே, எஸ்பெஷலி எல்லாருக்கும் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் இல்ல. அவங்க சொல்லும் போது நம்ம இதை நோட் பண்ணாம விட்டுருக்கோம்னு சொல்லி மாத்திக்கிட்டோம். நிறைய பேர்ட்டு நாங்க ஈவன் கீதா கைலாஷ் அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த படத்துல நடிக்க மட்டும் செய்யல, ஒரு ஸ்கிரிப்ட் டாக்டராவும் ஒர்க் பண்ணாங்க. ஓ, தட்ஸ் அமேசிங். ஓகே, சோ ஆமா, அங்கம்மால அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் இஸ் பிரில்லியன்ட்ல. ஸோ அவுட் ஆஃப் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அது. ஸோ ரொம்ப அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஸ்கிரிப்டை ஃபுல்லாக வாங்கிட்டு ஸ்கிரிப்டில் எங்கெங்கெல்லாம் பொலிட்டிக்கலி இன்கரெக்ட்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தையும், அப்புறம் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸு, ஈவன் ஹியூமர் கூட அவங்க நோட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. அது எனக்கும் ஜஸ்டிஃபைடான விஷயங்களை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. லைக் உங்களோட கேரக்டர்ஸ், உங்களோட ஃபீமேல் கேரக்டர்ஸ், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த படத்தில் வர கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஷேட்ஸோட வராங்க. ஸோ உங்களோட கேரக்டர் என்ன மாதிரி ஷேட்ஸோட வராங்க, ஸ்ட்ரென்த் வைஸ் அண்ட் லைக் ரெசிலியன்ஸ் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. பட் ரெசிலியன்ஸ் வைஸ் எப்படி, இந்த படத்தோட லாக் லைன் தான் ரெசிலியன்ட் இமோஷன் இல்லை, ஆக்செப்ட் பண்ணல இல்லை, அவங்க வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா நான் போக மாட்டேன், நீங்க வரணும், வீட்டுக்கு வரணும் அப்படி. அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்டட் டு ஆட் இஸ், பவிக் வந்து என் கேரக்டர் பவிக் வந்து இல்லைன்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ஹோப் இருக்கு தட் அந்த சேஞ்ச் பண்ண முடியும், அந்த சேஞ்ச் இவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த காதலுக்காக இவர் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹோப் இருக்கு. அந்த ஹோப்னால இவர் ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ரூல் பிரேக் பண்ணிட்டு வருவாங்க, இல்ல வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அதை நீங்க படத்துல பாருங்க. பட் ரெண்டு கேரக்டருமே வந்து ஸ்கிரீன் பிளே ப்ரோக்ரஸ் ஆக they will become stronger. Right. மத்த படங்கள மாதிரி ஆல்ரெடி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி அப்படினு கிடையாது. ஆமா கரெக்ட் தான். ஓ ஓகே. இண்டிவிஜுவலா and together also. Yeah.
ஸ்ட்ராங் விவேகம். பட் இவ்வளோ சீரியஸே கிடையாது. நான் இப்போ நான் திங்கிங் ஆஃப் த ஃபிலிம் இல்லை நீங்கள் கேட்கும்போது இவ்வளோ சீரியஸே கிடையாது. ஆமா அந்த கேஆஸ்ல தான் அந்த கண்டினியூஸா போய்கிட்டு இருக்கும். ஃபுல்லா ஹியூமர் தான். எப்படின்னா இது ஒரு லைக் ஹி செட் இல்லை இவங்க சொல்ற மாதிரி இட் இஸ் நாட் இட் கேன் பி ஷார்ட் சீரியஸ்லி. பட் அவர் அது தேவையில்லை. பிகாஸ் இது வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கான படம் இல்லை. ஸோ அது இல்லை. லைக் உங்களோட இந்த குடும்பஸ்தனும் செம என்டர்டெய்னிங் ஸ்பேஸ் தான், இதுவும் செம என்டர்டெய்னிங் ஸ்பேஸ் தான் அப்படின்றப்போ உங்களுக்கு இதுல ஒரு குடும்பஸ்தன் ஸ்டில் லிட்டில் சீரியஸ் இருந்தது. சீரியஸ். பட் அத நல்ல ஹியூமரஸா எடுத்துட்டு போயிருப்பாங்க. செம்ம ஹியூமரஸா எடுத்துட்டு போயிருப்பாங்க. எஸ்பெஷலி எக்ஸாக்ட்லி அது சில இடத்துல மட்டும் ரொம்ப அது ஹியூமரா யூனோ பிகாஸ் அவரோட மணிகண்டன் சாரோட ஸ்டேட் அந்த படத்துல அது எல்லாமே சீரியஸா இருக்கு. பட் இதுல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப ஹியூமரா ட்ரீட் பண்ணிருக்கோம். ஆப்வியஸா we will have emotional because love இருக்கு, கல்யாணம் இருக்கு, ரெண்டு ஃபேமிலிஸ் இருக்குல்ல. ஸோ சீரியஸா கண்டிப்பா போகணும். பட் மற்றபடி ஃபுல்லா இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரீட்டட் ஹியூமரஸ்லி. அது ஒரு வெரி வெரி கிரேட் திங் ஐ ஃபீல். ஒரு இட் கேன் பி சீரியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஹியூமரஸா எழுதணும் அது ரொம்ப நைஸ். ஸ்டார் படத்துக்கு அப்புறம் நீங்க நிறைய சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி உங்களோட கிரிட்டிசிசம்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு நிறைய ஒர்க் பண்ணேன், அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நிறைய நான் ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு நான் ப்ராப்பரா அதுக்கு இது பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதையுமே இந்த இதுல காமிச்சிருக்கீங்களா நீங்க? உங்களோட ரைட்டிங் ப்ராசஸுமே கொஞ்சம் மாறி இருக்கா இந்த படத்துல ஆர் உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ல? ரொம்ப சிம்பிளா சொன்னா ஸ்டார் படத்துல வந்து எனக்கு ஃபீட்பேக்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து என்கேஜிங்கா இல்லைன்னு. இந்த படம் செகண்ட் ஹாஃப் தான் மோஸ்ட் என்கேஜிங்கா இருக்கும்னு நான் பிலீவ் பண்றேன். ஓகே, மோர் தென் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஓகே, சோ அது ஒரு டேக் அவே. மோர் தென் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே யூ வில் லைக் அப்பா எப்படி அப்படி படம் போனதே தெரியல அந்த மாதிரி ஒரு. ஆமா. சோ தட் ஐ கேன் கரெக்ட் யூ. போட்டு சொல்லுவாங்க இப்ப அப்படி ஒரு மீம் அடிப்பா போர் அடிக்குதுன்னு சொல்லி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு நீ போட்ட வீடியோ போட்டு. ஆமா அதுதான், அதனால தான் நான் டக்குனு கரெக்ட் பண்ணிட்டேன். சூப்பர். ஓகே, when like coming back to இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இந்த இதுலக்கு இந்த பிரேக் எடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேள்வி கேட்கணும்னு பார்த்தேன். ரீசென்ட்லி saw your வீடியோ, நீங்க பிரபுதேவோட டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க. அந்த வீடியோ பார்த்தேன். வெண்ணிலவேக்கு நீங்க எவ்வளோ நல்ல டான்ஸர்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நீங்க உங்களுக்கு இன்டிமிடேட்டிங்காக இருந்ததா அவர் கூட டான்ஸ் ஆடும்போது? எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? ஆக்சுவலி நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு காலேஜ்ல டான்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் ஃபர்ஸ்ட் டைம் when I danced with பிரபு சார். அதுக்கப்புறம் நிறைய ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக இல்லை. ஸோ அந்த காலேஜ்ல வந்து ரிஹர்ஸே பண்ணல. ஸோ ரிஹர்ஸ் பண்ணாம நான் போய் வெண்ணிலவே சேம் அது ஐகானிக் அது இருக்குல்ல ஜெனரேஷனல் அந்த மாதிரி இல்லை. எஸ். ஸோ அதே சேம் நான் அப்படியே பார்த்துட்டு சேம் அப்படியே பண்ணணும், சேம் ஸ்டெப்ஸ் பண்ணணும், அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் ஆடிட்டேன். பட் அதுக்கப்புறம் தான் நிறைய வாட்டி ரிஹர்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால I never felt intimidating. ஓகே, rather நான் இது சொல்றேன், I feel ஒரு ஜாய்ஃபுல், I feel ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படின்னா பிரபு சார் அப்படி ஆடும்போது அப்படின்னா ஒரு ஹவுஸ் மேஜிக் ஹி இஸ் டூயிங், ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி. ஆமா, எவ்ரி பீட் அப்படி ஹிட் பண்ணுவாங்க. அது இட்ஸ் வெரி நைஸ் ஆல்சோ பிகாஸ் I love dancing. Yeah, absolutely. பாவும்போது ஒரு ஜா ட்ராப் அப்படியே. ஸோ இன்டிமிடேட்டிங் இல்லை, பட் ஜாய்ஃபுல் இருந்தது. ரைட். உங்களோட ஸோ இப்போ உங்களோட இப்போ நீங்க தெலுங்கு சினிமாலேருந்து தமிழ் சினிமாக்கு ட்ரான்சிஷன் ஆகி வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பேக் டு பேக் ரெண்டு இண்டஸ்ட்ரியும் ஜகிள் பண்ணிருக்க. யூர் ஆல்சோ டூயிங் கன்னடா ஃபிலிம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ மலையாளம்ல அதுவும் பண்றீங்க. ஸோ there's like a lot on your plate. பட் தெலுங்கு சினிமாலேருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து பண்ணும்போது ஐ ஃபீல் தெலுங்கு சினிமா இஸ் ஸ்டில் லைக் மோர் லைக் ஒரு ஸ்டார் லெட்டாகவும் ஒரு ஸ்பெக்டக்கிள் ஓரியன்டாகவும் அப்படி போயிட்டு இருக்கு. அப்படின்றப்போ நீங்க குடும்பஸ்தனப்போ நல்ல சம ஆடியன்ஸ் இருந்தது. அண்ட் வி ஸ்டில் ஆர் சூப்பர்லி செலிப்ரேட்டிங் ஒரு ஃபேமிலி ட்ராமா. இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல நம்ம இன்னும் தமிழ் ஆடியன்ஸஸ் இன்னும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. தெலுங்கு சினிமாலையும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். பட் அதுல இன்னும் ஸ்பேஸ் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா இந்த மாதிரி படங்களுக்கு தெலுங்குலையா? ஆமா, அப்படி எல்லாம் இல்லை. ஆனா நான் அவ்வளோ யோசிக்க மாட்டேன். ஓகே, ஐ டோன்ட் திங்க் ஸோ. எல்லாமே பண்றாருல்ல. ஐ திங்க் மிக்ஸ் ஆஃப் கான்டென்ட் அண்ட் ஒரு லைக் யூ செட் ஒரு ஸ்பெக்டிக்கல் மாதிரி அந்த படம் பண்றாங்க. சேம் தமிழ்லயும் அப்படி இருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஒரு ஸ்பெசிஃபிக்கா அப்படி சொல்ல முடியும். ஐ டோன்ட் திங்க் ஸோ. உங்களுக்கு ஏதாச்சும் இல்ல லிட்டில் ஆர்ட்ஸ்லாம் தெலுங்குல பெரிய ஹிட் இல்ல? தே ஆர். பட் இப்போ நிறைய படங்கள் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்க்கு அப்புறம் தான் பெரிய லெவல்ல ஆகுது. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வேர்ட் ஆஃப் மவுத்லாம் லிட்டில் ஹார்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஸோ இன்னுமே அந்த அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போய் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமா பார்க்கணும் அப்படின்ற ஸ்பேஸ் ஸ்டார் இல்லாம ஒரு பெரிய ஹீரோ இல்லாம அது
I think everything has an audience. இங்கேயுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு நியூ கமர் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் செலிப்ரேட் பண்றதுக்கு எங்கேயுமே இல்ல. ஆமா, வேர்ட் ஆஃப் மவுத் படம் நல்லா இருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் பார்க்கறாங்க. ரைட். இப்போ இதே ஸ்டாரை வச்சுட்டு அடுத்த லாஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு क्वेश्चन இருக்கு. நீங்க இன்டர்வியூல சொல்லிருக்கீங்க தனுஷோட ஒரு படம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அது என்ன அதெல்லாம் கேட்க போறது இல்ல. பட் இப்போ அவரோட படங்கள் நிறைய வந்து ரூரல் சென்ட்ரிக்கா இருக்கு. இப்போ ஒரு லாஸ்ட் ஃபியூ படங்களாவே அந்த மாதிரி ரூரல் சென்ட்ரிக்கா இருக்கு. அவருக்கு கண்டினியூஸா படங்கள் போயிட்டு இருக்கு. D60-65 வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேர்ஸ் ஆல்சோ லாட் ஆஃப் டாக்ஸ் ஆல்சோ பிகாஸ் அவர் பாலிடிக்ஸ்லயும் வர போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்களும் நிறைய இடம்பெற்று இருக்கும்போது உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா? அண்ட் ஹவு த ஃபிலிம் ஒரு இதே மாதிரி கண்ணோட்டத்திலே ஒரு ஜென்சி ஒரு லைக் மாடர்ன் ரொமான்ஸ் அந்த இடத்துல இடம்பெறும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அந்த படம் முதல்ல வந்து இப்ப ஆன் கிடையாது. ஃபர்ஸ்ட் லைக் அது வந்து ரெண்டு பேரும் எப்பயாவது ஃபியூச்சர்ல பண்ணுவோன்ற ஹோப் தான் இருக்கு அந்த படம். நான் என்ன ஒரே விஷயம் சொல்ல முடியும், அந்த படம் வந்து பயங்கர ஹியூமரஸா இருக்கும். ஸோ தனுஷோட ஹியூமரை அது எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி பயங்கர ஹியூமரஸா இருக்கும். அந்த சைடு நம்ம பார்த்ததே ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தல. ரொம்ப நாள் ஆச்சு. நைஸ், சூப்பர். ஆல் தி பெஸ்ட் பிஆர் பிரேமா கல்யாணத்துக்கு. 21st அன்னைக்கு கல்யாண தேதியில மீட் பண்ணலாம். அண்ட் ஐ ஹோப் நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகும் அப்படின்ட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல அண்ட் எவ்ரிவேர். எஸ் ஃபைனலி டாட் யூ சம்திங். வரல. ஓகே, க்ளோஸ் வந்துருச்சு. இன்னும் மேபி ஒரு few more tries வந்துரும் நினைக்கிறேன். So all the best for your endeavors and everything. Thank you so much. Super. Yes. Thank you.